2021 குளச்சல் தொகுதியில டோட்டலா போலிங் ஆன ஓட்டு வந்து 1,82,901 ஓட்டு. இதுல காங்கிரஸ் வேட்பாளர் திரு பிரின்ஸ் வாங்கிய ஓட்டு வந்து 90,000 ஓட்டு மேல, அதாவது 49% மேல வாங்குறாப்புல. பிஜேபி வேட்பாளர் திரு ரமேஷ் வாங்கிய ஓட்டு வந்து 65,000 ஓட்டு மேல, அதாவது 36% மேல வாங்குறாப்புல. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திருமதி ஆண்டனி அஸ்லின் வாங்கிய ஓட்டு வந்து 18,000 ஓட்டு மேல, அதாவது 10% ஓட்டு மேல வாங்குறாப்புல. பிற கட்சிகள் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 3% ஓட்டு. இந்த 2026 எலெக்ஷன்ல டிவிகேவோட அசுர வளர்ச்சி வந்து எல்லா கட்சிகளையும் பாதிக்கும். குறிப்பா குளச்சல் தொகுதியில இதோடைய பாதிப்பு அனைத்து கட்சியிலையும் இருக்கும். இந்த எலெக்ஷன்ல குளச்சல் தொகுதியை டிவிகே வந்து கைப்பற்றுமானா சின்னதா ஒரு கால்குலேஷன் நம்ம பண்ணி பார்ப்போம். கடந்த 2021 வாங்கின ஓட்டுல இருந்து 10% வந்து டிவிக்கு இந்த எலெக்ஷன்ல வாங்கினானா டிவிக்கு வந்து 3வது இடத்துல இருந்து பிடிக்கும். சப்போஸ் டிவிகே வந்து 20% ஓட்டை வந்து வாங்கினா டிவிக்கு அதே 3வது இடத்துல தான் பிடிக்கும். எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டை வாங்கினா டிவிக்கு வந்து முதல் இடத்தை பிடிக்குமானா 35% ஓட்டை வாங்கினாதான் டிவிக்கு வந்து குளச்சல் தொகுதியை வந்து கைப்பற்ற முடியும். 35% வந்து வாங்குறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, இம்பாசிபிளான ஒரு விஷயம். சப்போஸ் டிவிக்கு உடைய இளைஞர்களுடைய எழுச்சி காரணமாட்டி காங்கிரஸ்ல இருந்து மேக்சிமம் 15% ஓட்டு வந்து டிவிக்கு கைமாறினா கூட நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 4% ஆட் பண்ணி 19% எக்ஸ்ட்ரீம் லெவலா டிவிக்கு விழுந்தா கூட, பிஜேபில இருந்து ஓட்டு வந்து ஒரு 7% ஓட்டு டிவிகே விழுந்தா கூட, நாம் தமிழர் கட்சியில இருந்து 4% ஓட்டு வந்து டிவிகே கைமாறினா கூட, டோட்டலா டிவிகேயால 2026 குளச்சல் தொகுதியில 2வது இடத்துலதான் வர முடியும். 2026 குளச்சல் தொகுதியில வந்து காங்கிரஸ் வேட்பாளர் திருமதி தாரகை தான் ஈஸியா வந்து கைப்பற்றுவாங்க. ஆனா டிவிகேயால குளச்சல் தொகுதியை எப்படி கைப்பற்ற முடியுமானா, அடுத்த வரக்கூடிய தேர்தலில் பிஜேபி ஓட்டை வந்து பிரிக்கிறது மூலமா தான் டிவிகேனால குளச்சல் தொகுதியை வந்து கைப்பற்ற முடியும். புடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.